அதை மாகன் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறான். என்ன அழகாக சொல்கிறான்னா, வீடுகள் முழுக்க ரத்னங்களாக பொருந்தி இருக்குமா. ஒரு ஸ்திரீ தன் கணவனோடு இரவில் படுக்க வேண்டும் என நினைத்து அந்த பொடி, கையில் இருக்கக்கூடிய பொடியை அப்படியே அந்த ரத்னங்கள் மேலே தூவி விடுவலாம். இது இரவாகட்டும், வெளிச்சம் தர வேண்டாம்னு. அதையும் மீறிக்கொண்டு விதவிதமான வர்ணங்கள் வருமா. இவ பூசியிருக்கிறது ஒரு ரெட் கலர் வர்ணம்னு வச்சுங்கோ, இது வைரத்தில் பட்டுதான ரெட் அடிக்கும், பச்சையில் பட்டுதான ப்ளூ அடிக்கும். இப்படியெல்லாம் ரத்னங்கள். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும். சரி, அந்த வெக்கத்தோடையே படுத்துட்டு தான் மாகன் தெரிவிக்கிறான். அப்பேற்பட்ட ரத்னங்கள் பொருந்திய மாடங்கள் எல்லாம் அந்த தாமரையில் இருக்கக்கூடிய மகரந்தமாம். ஸ்டேமன்ஸ் அப்படின்னு சொல்லுவா. இப்போ ஒரு புஷ்பம் எடுத்துட்டேன்னா ஸ்டேமன் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி துவாரகால ஒவ்வொரு மாளிகையும் இருக்கான். அதை சுத்தி இதழ்களாம். அந்த சுத்தி இதழ்கள் எப்படி இருக்குன்னார், அதாவது துவாரகாங்கிறது தீவை சுற்றி எப்படி பவழக்கொடிகள் இருக்குமோ அந்த மாதிரி அந்த பவழக்கொடிகள் போல தாமரை இதழ்கள் இருக்கான். அதுக்கு நடுவில் ருக்மிணியும் பெருமாளும் இருக்க செய்தே அது ஸ்ரீ மகாலட்சுமி இருப்பது போல் இருக்குன்னார். அப்பேற்பட்ட துவாரகா பட்டணத்தில் அர்ஜுனன் இருக்கின்றானாம். கிருஷ்ணர் வரவேற்கிறார். இல்லை எப்படின்னா, கிருஷ்ணருக்கு சொந்த அத்தை குந்தி பிருதா, அவளுடைய பிள்ளைகள் யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன். நகுலன் சகதேவனை ஏத்துண்டார், ஆனால் சொந்த அத்தை பிள்ளை இவா 3 பேர். இல்லை என்னன்னா, யுதிஷ்டிரனுக்கும் கிருஷ்ணருக்கும் வயசு வித்தியாசம் 3. நோட் பண்ணிக்கோங்க. ஏன் இது சொல்றேன்னா, கிருஷ்ணர் யுதிஷ்டிரன் பிறந்து வேணும்னுட்டே 3 வருஷம் கழிச்சு பிறந்தார். ஏன்னா தன்னுடைய அத்தை பிள்ளையான அத்தானை சேவிக்கணும்னா 3 வயசு மினிமம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கணுங்கிறது சாஸ்திரம். அதனால் யுதிஷ்டிரனை சேவிக்கணுங்கிறதுக்காகவே 3 வருஷம் கழிச்சு பிறந்ததாக பெரியவர்கள் சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட அந்த யுதிஷ்டிரன், அடுத்தது பீமன், இப்போ அர்ஜுனனும் கிருஷ்ணரும் சம வயசாம். அதனால் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரை கண்டா அவ்வளோ பிடிக்குமா, கிருஷ்ணருக்கு அர்ஜுனனை கண்டா அவ்வளோ பிடிக்குமா. பல பேர் வீடில் அப்படி ஆகிடும். எப்படின்னா, பல பேருடைய அத்தைக்கும் அவளுக்கும் ஒரே வயசு இருக்கும். அந்த காலத்தில் எப்படின்னா, போத் த மதர் இன் லா அண்ட் த டாட்டர் இன் லா வில் பி கேரிங் அட் த சேம் டைம் அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லுவோம். அதனால் என்ன இடம் அந்த அத்தை இவளுக்கு அப்புறம் கூட பிறப்போம். அதனால் அப்பேற்பட்ட ஒரு சௌமனஸ்யம் 2 பேருக்குள்ளேயும் இருந்துதான். அந்த சௌமனஸ்யம் இருக்கும்போது கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஒரு நாள் நடந்து சென்றார்கள். அப்போ சுபத்ரா செல்லுவதை பார்த்தார்கள். அப்போ சுபத்ரா எப்படி இருந்தான்னார் வியாசர். தத்ர சங்கரக்ரமாமணௌ தௌ வசுதேவசுதாம் சுபாம் அலங்கிருதாம் சகி மத்தியே பத்ராம் தத்ருஷதுஸ்ததா. பத்ராம் சகி மத்தியே, அந்த ஸ்திரீகளின் நடுவே இருக்கக்கூடிய சுபத்ரையை கண்டு அவள் அழகில் வியப்புற்றார்கள். வியப்புன்னு சொன்னால் ஆச்சரியம், என்ன அழகா இருக்கான்னு பார்த்தாளாம். அவள் எப்படி இருந்தான்னர், அந்த சந்திரனுக்கு களங்கமே இல்லை என்றால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தாளாம். அது மேலே சொல்கிறார். இல்லை என்ன கவனிங்க, சுபத்ரா கிருஷ்ணருக்கு திருத்தாயார் தேவகியோனோ, தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்தவள் அல்லள், அவ கிடையாது. இதை ஹரிவம்சத்தில் ஒரு ஸ்லோகம் வர்ணிக்கிறது. லேபே ஜேஷ்டம் சுதம் ராமம் சாரசம் சதம் ஏவச்ச. அடுத்தது சொல்றார், துர்தமனம் தமனம் ஸ்வப்ரம் பிண்டாரகம் உஷீனரம். அதாவது வசுதேவர் என்கின்ற ஆனகதுந்துபி, அவருக்கு நிஜமான பேர் ஆனகதுந்துபி. ஆனகதுந்துபியான வசுதேவருக்கு பல பத்னிகள். அதில் ஒரு பத்னி தேவகி முதல்ல 7 குழந்தை போயிடுத்து. 7வது குழந்தை தான் கர்ப்பத்திலிருந்து செலுத்தி சங்கர்ஷனாக ரோஹிணி பிள்ளையாக ஈண்டெடுத்தாள். 8வது குழந்தை தான் கண்ணன். ஆனால் இவருக்கு இருந்த இன்னொரு பத்னி ரோஹிணி மூலமாக பல பிள்ளைகளை பெத்தெடுத்தாராம் கம்சவதம் ஆன உடனே. அது யாரெல்லாம் சொல்றார், லேபே ஜேஷ்ட சுதம் ராமம். ராமம்னா யாரு, பலராமன். அடுத்தது வதமான உடனே சாரசம் சதம், சாரசன் ஒரு பிள்ளை, சதன் ஒரு பிள்ளை, துர்தமனன் அப்படின்னு ஒரு பிள்ளை, தமனன் ஒரு பிள்ளை, ஸ்வப்ர அப்படின்னு ஒரு பிள்ளை, பிண்டாரகன் ஒரு பிள்ளை, உஷீனரன் ஒரு பிள்ளை. இவ்வளோ பிள்ளையை பெற்றெடுத்துட்டு ஒரு பெண்ணாவது வேணும்னு ஆசைப்பட்டாளாம். ஒரு பெண்ணை பெற்றெடுத்தாளாம். சித்ரம் நாம குமாரீம் ச ரோஹிணி தனயாதரு. ரோஹிணியும் அந்த வசுதேவரும் பெற்றெடுத்த ஒரு பெண் சித்ர அப்படின்னு பேர். அந்த சித்ராங்கிற பெண்ணு சித்ரா சுபத்ரா இதி புனர் விக்யாத குரு நந்தன. அந்த சித்ராவை தான் லோகத்தில் எல்லாரும் சுபத்ரான்னு கொண்டாடுவலாம். பலராமருக்கு சொந்த தங்க, கிருஷ்ணருக்கும் தங்க, ஆனால் சித்தி மூலமாக பிறந்தவர். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து கேட்கறாரு, இது யாருன்னு தெரியறதா, அழகா இருக்கா பார்க்கறதுக்கு, யார் இவள்னு கேட்கிறார். இவ தான் என் தங்க சுபத்ரா. அப்போ மேலே சொல்றாராம், இந்த சுபத்ரா எப்படி இருக்கான்னு சொல்லு.
நான் எப்படி இருக்குன்னு சொல்லணுமா கிருஷ்ணா? வசுதேவரின் பெண், வாசுதேவனின் தங்க, சொல்றதுக்கு அழகு கேட்கணுமா? துஹிதா வசுதேவஸ்ய வாசுதேவஸ்ய சஸ்வச ரூபேண சைஷ சம்பன்ன கமிவைஷா ந மோகயேத். அடுத்தது சொல்றார் கிருஷ்ணர், இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா? அப்போ அர்ஜுனன் சொல்கிறான், எங்கள் அண்ணாவை கேட்டுட்டு சொல்கிறேன்னு யுதிஷ்டிரனுக்கு ஒரு கடுதாசி எழுதுவதாக வியாசர் எடுத்திருக்கார். இப்போது வர வழியில் என்னவோ இவன் சித்திராங்கதையெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது அண்ணாவுக்கு எழுதியா அப்படின்ட்டான். அது என்னவோ அது சில இடங்களில் சில பேர் அப்படி சொல்லுவா பாருங்க, ஆற்றுல முக்கியமான காரியங்கள் எல்லாம் இது எப்படி வீடு வாங்கினா அதெல்லாம் சுயேட்சையாக நடத்தி விடுவார்கள். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்துடுத்துன்னா கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்பா. ஏமா சுண்டல் எதை பண்ணுறதுன்னு கேட்டுட்டு சொல்லணும், வீடு சுயேட்சையாக வாங்க வேணும். நன்னா தான் இருக்குது. இவ சித்திராங்கதையை பண்ணிக்கும் போது அண்ணாவை கேட்கல, உலூபியை பண்ணும்போது கேட்கல. ஆனால் இப்போ என்னவோ நான் கேட்டுட்டு சொல்கிறேன். ஏன்னா கிருஷ்ணருக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை தானே இவர். அதனால் வரக்கூடிய மாப்பிள்ளை ஒழுங்காக நடந்திருந்தா தானே கொஞ்சம் மாமனாராத்துவா ஒழுங்காக கொடுப்பா. அதனால் அண்ணாவை கேட்டு சொல்கிறேனாராம். இப்படி இல்லை நம் ராமன். ராமாயணத்தில் என்ன ஆயிடுறது, ராமர் வில் எடுக்கிறார், நான் ஏற்றுறார், உடஞ்சி போய்டுறது. இது உடஞ்சி தானே போயிருக்கு, நான் அதை நான் ஒர்க் ஷாப்பில் கொடுத்து சரிப்படுத்திக்கிறேன். என் பொண்ணுக்கு மொத்தத்தை கல்யாணமாக போகுதுன்னு சந்தோஷப்பட்டார் ஜனகர் உடனே ராமரை கூப்பிட்டு சொன்னார், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோணும். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் ராமர் ராமாயணத்தில், பித்ருபிகி, எங்கள் அப்பாவுடைய அந்த அனுகிரகத்தால் தான் இந்த கல்யாணம் நடக்குமே ஒழிய நானாக பண்ணிக்கொள்ள மாட்டேன் இந்த ஜன்மத்தில்னு விட்டார். இந்த ஜென்மம்னா இந்த அவதாரத்தில் அர்த்தம் என்னென்னா, இந்த அவதாரத்தில் அப்பா அம்மா சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்த அவதாரத்தில் அவள் பார்த்து வச்ச ஒரு கல்யாணம் கூட நடக்காது. ஏன்னா அவள் நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் பண்ணின்னு வந்துடுவேன் அப்படின்னு அர்த்தமாம். அதனால் இந்த இடத்துல சொல்கிறார், துஹித வசுதேவஸ்ய, கலியுகத்தில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற பிள்ளைகளுக்கெல்லாம் யாரை பிடிக்கும், ராமனா கண்ணனான சந்தேகமே வேண்டாம், கண்ணன் தான். வாசுதேவஸ்ய சஸ்வச ரூபேண சைஷ சம்பன்ன கமிவைஷா ந மோகயேத். அண்ணாவை கேட்டுட்டு சொல்கிறேன்னார். இதாச்சு. இப்போது சுபத்ரா ஹரணம், இது சுருக்கமாக சொல்லியிருக்கா மகாபாரதத்தில். இதை விஸ்தாரணமாக ஒரு பெரிய நாடகமாகவே எழுதியிருக்கார் மாதவ பட்டர் அப்படின்னு ஒரு பெரிய மகான். அவர் எழுதியிருக்கிற நாடகத்திலேருந்து விஷயங்கள் எடுத்து சொல்கிறேன். இப்போது அர்ஜுனன் எப்படி வரலாம்னு கேட்குறான். அப்போ கிருஷ்ணர் சொல்கிற, நீயா தீர்மானம் பண்ணிக்கோன்னு. அப்போ அர்ஜுனன் 4வது ஆசிரமத்தை தான் தரித்தாராம். 4வது ஆசிரமங்கிறது இது சந்நியாசம். சந்நியாசாசிரமத்தை தரித்தாராம். நானா கௌசும சௌரபின்யுபவனே சக்கியம் சுகைர் மாருதே பைக்ஷே போஜ்யருச்சி சதோபனிஷதி பிரீதி பிரியாயாம் பரா சௌஹித்யம் சரசம் ஜலை சுலபயா பூர்ணத்வச்சாச்சாதனம் நித்ரா நிர்மல சைகதே கிமபரம் ராஜ்யம் ஸ்வதந்திர ஸ்திதிஹி அப்படின்னு சொல்லி வந்தாராம். அதாவது இவர் பாவம் சந்நியாசாசிரமத்தின் ஒரு ஆடையை தான் தரித்தாரே ஒழிய இவருக்கு பாவம் அந்த ரூல்ஸ் எல்லாம் சரியாக தெரியாது. ஒரு சன்னியாசி என்கிறவர் எதுலேயும் பட்டும் படாமல் இருந்து ஸ்திரீகளை இப்படிலாம் வந்தால் கீழே குனிஞ்சுட்டே போகணும். இவர் பார்த்துட்டே போகிறார். பாவம் இவருக்கு இன்னும் உள்ளுக்குள்ள ஸ்வரூபம் அர்ஜுனன் தானே, ரூபம் தான் சன்னியாசியாக இருக்குது. இப்போ வெறும் இவர் பேருக்கு தான் அர்ஜுனானந்தா, மற்றபடி இவர் முழுக்க முழுக்க பார்த்தேன்னா ஸ்திரீகளையே பார்த்துன்னு வரதான் அந்த கவி சொல்கிறார். இது கவி சொன்ன உடனே ஒருத்தர் மௌனவிரதத்தை அன்றைக்கி பேசினார். ஏண்டாப்பா பேசுகிறேன்னா, மௌனவிரதத்துக்கு ரூல்ஸ் எனக்கு சரியாக தெரியலேன்னுட்டார். அதே மாதிரி இவரும் சந்நியாசாசிரமத்தில் இருந்துட்டு இப்படி பார்த்துட்டே வராராம். அடுத்தது வரும்போது மேலே சொல்கிறார், அப்பா கொஞ்சம் அப்படியே தன்னுடைய ஆசிரமத்தை புகழ்ந்து கொள்ள வேண்டாமா? எப்படி ஒரு முதலையானது பிடித்தவன் காலை தடாகத்தில் வைத்தவன் காலை இழுத்து விடுமோ, இந்த சம்சாரமானது கோர ரூபம், யாரவனாலும் இழுத்து விடும். நல்ல வேளை நான் சந்நியாசி அப்படின்னு சொல்லிட்டு வராராம். கிருஹே கிருஹே கிருஹஸ்யானாம் கிருண்ணதோ கிராசமக்ரஹம் அபீடயா ததஸ்லாக்யா விருத்தி மாதுகரி முனேஹே. மாதுகரம் எடுக்கணும். மாதுகரம்னு சொன்னால் பிக்ஷை எடுத்துட்டே வரணும். இப்போ அடுத்தது பலதேவருடைய வாசலுக்கு வராராம் இந்த சந்நியாசி. இப்போ இந்த சன்னியாசினா அர்ஜுனன்னு வச்சுக்கோங்க. இவ வரும்போது பிக்ஷை வேணும்னு கேட்குறார். அப்போ பலராமர் இங்கேயோ வெளில போயிருக்கார்.
ஆரோ வந்திருக்கா பாருமா பிக்ஷைக்கு, போயிட்டு வாடி சித்ரா அப்படின்னு சொல்கிறார். சித்ரா யாருன்னா சுபத்ரா. சுபத்ரா அண்ணனடை இட்டு வருகின்றாளாம். முதல் நாள் சொன்னது தான், வைத்தடி நோவை எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்க செய்யன்னு அவள் வந்துருக்கா. இதை பார்த்து அனுபவித்தானாம் அர்ஜுனன். எப்பேற்பட்ட அழகு! சீதா பிராட்டி ராமனை பிரிந்து விட்டு தன் கண்ணில் சோக ஜலத்தோடு இருக்க செய்தே ஹனுமாரான நைஷ்டிக பிரம்மச்சாரி சொல்றார் சுந்தரகாண்டத்தில். அதாவது அவ்யக்த ரேகாம் இவ சந்திரரேகாம் பிராப்சு பிரதுக்தாம் இவ வர்ணரேகாம் க்ஷதப்பிரூராம் இவ சந்திரரேகாம்னர். அப்படின்னா அந்த சந்திரனின் அழகு மேலே ஒரு மெல்லிஷா ஒரு தூசி பட்டுதா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பல நாட்கள் குளிக்காத சீதை இருக்கின்றார். இந்த இடத்துல வர்ணிக்கிறாராம் அர்ஜுனன்.